ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கும்போதே தெரியும் மோத்திச்சூர் லட்டு தான். ஆனால் பூந்தி இல்லாமல் இந்த லட்டுவை ஈஸியான மெத்தடில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு 200 கிராம் பேசன் ஃப்ளார் கடலை மாவு சேர்த்துருக்கேன். அதில் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட், 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேட்டர் கூட நல்ல ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் எந்த ஒரு லம்ஸும் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பேட்டரை ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிட்டு 250 கிராம்ஸ் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிவிட்டு 1/4 கப் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க விட்ட உடனே நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் நம்மளுக்கு அந்த சுகர் சிரப்லேருந்து கிடைக்கும். அது கிடைச்ச உடனே 2 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கலர் பவுடர், இந்த கலர் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். ஸோ அதில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் 3 to 4 ட்ராப்ஸ் லெமன் ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதை ரெடி ஆன உடனே நம்ம ஒரு சைடில் வச்சுட்டு இன்னொரு பேன் எடுத்து வச்சு ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே நம்மளோட பேட்டர் எடுத்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து நல்லா சர்க்கிளாக ஊற்றிட்டு ஒரே இடத்துல ஊற்றாமல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி ஃபுல்லாக ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு சைடு வெந்த உடனே திருப்பி போட்டணும். அப்படின்னா இன்னொரு சைடும் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வேகட்டும். இருக்கிற மாவு எல்லாத்தையுமே பேட்சாக பொரித்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ண மாதிரி எடுத்து போட்டுட்டு நம்ம இதை பல்ஸ் மோடில் ஒரு 2 வாட்டி அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பூந்தி மாதிரி ரெடி ஆகிடும். இது எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுட்டு திருப்பியும் நம்ம சுகர் சிரப் அந்த கடாயை எடுத்து வச்சு ஒரு 2 நிமிஷம் லைட்டாக ஹீட் ஆனவுடனே நம்மளுடைய பேசன் பூந்தியை எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல அந்த சுகர் சிரப்லாம் அப்சர்வ் ஆகிடும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா எல்லா சுகர் சிரப்புமே நல்லா அப்சர்வ் ஆகிடும். அந்த டைமில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம 10லேருந்து 12 முந்திரி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ரெஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக ஹீட் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் கையில் எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டினீங்க அப்படின்னா நம்மளுடைய மோத்திச்சூர் லட்டு ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சூஸிங் டு வாட்ச் திஸ் வீடியோஸ். மறக்காமல் நம்ம சேனல் மம்மிஸ் குக்கை லைக், ஃபாலோ, ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.